வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. என் பேர் பொற்செல்வி சார். நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து முகவூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். நான் 2006லேருந்து 8 அந்த பேட்சில் நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். 2012 எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ என் கை குழந்தையோடு நான் எக்ஸாம் எழுதினேன். 89 மார்க் எடுத்தேன். 90 எடுத்தால் பாஸுன்னாங்க. 89 எடுத்தேன். அதில் ஒரு மார்க் பின்னாடி வந்து நின்னோம். அப்புறம் ஜெயலலிதா ஆட்சியிலேயே அந்த கிடைச்ச பாஸ் பண்ண ரிசல்ட் வரலன்றதுக்காக மார்க் கம்மி பண்ணாங்க. 82 ஆக்குனாங்க. அதில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்துச்சு. வெரிஃபிகேஷனும் நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு வேலை கிடச்சுன்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கல. 2013 பேட்ச் நாங்கள் அந்த பாஸ் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் 2017 நடந்துச்சு, 19 நடந்துச்சு. இது மாதிரி ஒரு 4 தகுதி தேர்வில் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம் சார். தேர்ச்சி பெற்று பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேலை கிடச்சிரும், நாளைக்கு வேலை கிடச்சிரும். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். என் பொண்ணு 2 வயசில் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். இன்றைக்கி என் பொண்ணு 9th படிக்கிறா. என் பொண்ணு கேட்குறா, இன்றைக்குமா நீங்கள் வேலைக்கு போவீங்க, ஏமா அப்படி புக்கை வச்சுட்டே இருக்கீங்க, போதுமா நீங்கள் படித்தது போதுமா, எங்களை பாருங்கள், குழந்தைங்களை கவனிக்க முடியல சார் எங்களால், வீட்டில் ஹஸ்பண்டை கவனிக்க முடியல, குழந்தைங்களை கவனிக்க முடியல, கோச்சிங் கிளாஸ் போகிறோம், அதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், எங்கெங்கே டெஸ்ட் பேட்ச் எல்லா டெஸ்ட் பேட்சும் அட்டன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணி செலவு பண்ணி படிக்கிறோம். ஆனால் அப்படி படித்து இந்த நியமன தேர்வு வருது அப்படின்னு சொல்லி நியமன தேர்வில் வரணும்னு சொல்லி ஆனால் 2013 பேஜுக்கும் 17 பேஜுக்கும் இந்த நியமன தேர்வு பொருந்தாது சார். ஏன்னா அப்போது அந்த ஜிஓ வந்து அவங்க பாஸ் பண்ணவே கிடையாது. 2017 தான் பாஸ் பண்ணுறாங்க நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே பீரியடில் பாஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2013 பாஸ் பண்ணவங்க. அப்போ அந்த ஜிஓ எங்களுக்கு பொருந்தவே செய்யாது. சரி, இருந்தாலும் நமக்கு இது ஒரு வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2024 நியமன தேர்வு வச்சாங்க. அதுலேயே எழுதி நாங்கள் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணோம். அதுலேயாவது எங்களுக்கு வேலை கிடச்சிரும்னு நாங்கள் நினைக்கும் போது ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நாங்கள் 2006 to 8 முடித்தவங்க. அப்படியே இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படிக்கணும். சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் எத்தனை புக்ஸை படிக்கிறது, அதுவும் 1 2 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் 5 சப்ஜெக்டையும் நாங்கள் படித்து அதில் நீங்கள் எந்த கேள்வி எந்த மொழியிலேனே கேட்பீங்கன்னு தெரியாமல் எல்லாத்தையும் படித்து முடித்து இவ்வளோ ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணுனா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது, எங்களுடைய உடல்நல சூழ்நிலைகள் இருக்குது. 2 குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்கள பார்த்து ஹஸ்பண்டை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதில் படித்து அந்த கிடைக்கக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய குடும்ப சூழ்நிலை சில பேர் நான் கூட வேலை பார்க்காம நான் வீட்டில் இருந்து நான் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 போராட்டம் வரைக்கும் நடத்தியாச்சு சார். 2013 டெட்டு எதையுமே எங்களுக்கு காது கொடுத்து கேட்கல சார். லைஃப் டைம் வேலிடிட்டி ஆக்குனாங்க. ஒன்று அது நல்ல விஷயம் பண்ணாங்க, நாங்கள் இல்லைன்னு ஏற்றுக்கவே இல்லை. அதையும் நான் கலைஞர் ஸ்டாலின் ஐயா தான் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணி வாய்ப்பை கொடுப்பாங்க. இந்த விடியல் ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு விடிஞ்சிரும் தான் நாங்கள் உண்மையிலே நம்பினோம். ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து போராடுறோம். இத்தனை பேர் கண்ணீரோடு வந்து போராடிட்டு இருக்கோம் சார். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு, அதாவது ஆக்சுவலாக 2024 நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் தான் மறு நியமன தேர்வே வைக்கணும். ஏன் அப்படின்னா இதில் நாங்கள் வயசானவங்கலேருந்து 52 ஏஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40+ தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு சீனியாரிட்டி படி போட்டிருந்தா கூட எங்களுக்கு இந்நேரம் வேலை வந்திருக்கும். அதையும் செய்யலை. வெயிட்டேஜ் முறைன்னு நாங்கள் அதையும் செய்யலை சார். டெட் எக்ஸாம் கிட்டத்தட்ட 2012, 13, 17, 19, 22 இப்போ 24 தான் நியமன தேர்வு வச்சாங்க. 13, 17 பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜிஓ பொருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் 13 பாஸ் பண்ணிட்டோம். அப்போ எங்களுக்கான வேலையை அவங்க கொடுக்கணும். அதையும் தரலை. சரி, நியமன தேர்வுலையாக நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம், அதுலையாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் அதையும் செய்யலை. தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த வேலையை நீங்கள் கொடுத்து எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுன்றது உங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம். நன்றி சார்.